தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 17 நாள் பயணமாக செவ்வாய்க்கிழமை நியூயார்க் புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களுடன் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. அமைச்சர் துரைமுருகனை தனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் தன்னுடைய நீண்ட நாள் நண்பர். துரைமுருகன் குறித்த கேள்விக்கு ரஜினிகாந்த் கருத்து. நகைச்சுவையாக பேசியவற்றை பகைச்சுவையாக்க வேண்டாம். ரஜினிகாந்தும் நானும் எப்போதும் நண்பர்களாகவே இருப்போம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. கட்சிக்காக உழைத்த துரைமுருகனுக்கு திமுகவில் எப்போதும் மதிப்பில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். இன்று ஸ்டாலினுக்கு கீழ் செயல்படும் துரைமுருகன் நாளை உதயநிதிக்கு கீழ் செயல்படுவார் எனவும் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மாநிலம் முழுவதும் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டம். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பல்வேறு திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல். 115 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். கார் பந்தயம் நடத்தும் அளவிற்கு முன்னேறிய தமிழ்நாட்டில் சாலை போன்ற அடிப்படை வசதிகளும் அவசியம். கெவி திரைப்பட விழாவில் இயக்குநர் அமீர் பேச்சு. முன்கூட்டியே தெரிவித்தும் இந்து என்று நிரூபித்தால்தான் அனுமதிப்போம் என மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தினர் கூறினர். இதுவரை எந்த கோயிலிலும் இதுபோன்று தன்னிடம் சான்றிதழ் கேட்டதில்லை என நடிகை நமிதா வேதனை. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக எழுத மாட்டார்கள் என்று சீமான் பேட்டி. திமுகவிற்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் வருண் எஸ்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக ஐடி விங்கில் சேரலாம் என்றும் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சுய விவரங்களை வெளியிட்ட விவகாரம். தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் புகார் அளித்தும் இதுவரை காவல்துறை எஃப்ஐஆர் பதியவில்லை என தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் மேலும் 4 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 2 நாட்களுக்கு முன்பு 4 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் மீது குண்டர் சட்டம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்ற தமிழக வீரர்கள் 6 பேருக்கு தலா 1 லட்சம் பரிசு. பாராட்டு சான்றிதழ் வழங்கி தமிழ்நாடு தடகள சங்கம் கௌரவிப்பு. சென்னையில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து தாசில்தாரை தாக்கிய விசிக நிர்வாகி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு.
தேனி மற்றும் திண்டுக்கல்லில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகளால் பரபரப்பு. 50க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து விற்பனை. இருசக்கர வாகனங்கள் பழுதானதால் ஊழியர்களுடன் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம். அவங்கதான் இதுதான் பவர் பெட்ரோல் சொல்றாங்கல்ல. இது பேர் என்ன நீங்க சொல்லுங்க, இது பேர் பெட்ரோலா தண்ணியா? திருப்பூர் அருகே பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எறிந்ததால் பரபரப்பு. உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் முசரவாக்கம் பகுதியில் செயல்பட்டு வந்த கோழி பண்ணையில் தீ விபத்து. 2000க்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிரிழப்பு. விவசாயிகள் போராட்டத்தில் படுகொலை நடந்ததாக கூறிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத்திற்கு பாஜக தலைமை கண்டனம். கட்சி கொள்கைகள் குறித்து பேச எவ்வித அதிகாரமும் இல்லை எனவும் கண்டிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முனைப்பு காட்டும் எதிர்க்கட்சிகள். காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி இடையே தொகுதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக தகவல். கொலை வழக்கில் கைதாகி உள்ள நடிகர் தர்ஷனுக்கு சிறையில் சலுகை வழங்கிய விவகாரம். இதுவரை 9 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மேலும் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா உறுதி. குஜராத்தில் தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை எட்டிய சர்தார் சரோவர் அணை. வினாடிக்கு 4 லட்சம் கன அடி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குஜராத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வல்சாத் குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளம். வாழ்விடத்தை இழந்தவர்களை படகு மூலம் மீட்கும் பணியில் என்டிஆர்எஃப் குழுவினர். மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. கடந்த ஆண்டு பிரதமர் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை சரிந்து விழுந்து நொறுங்கியது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் அடுத்த கட்ட படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் தொடங்கியதாக படக்குழு அறிவிப்பு. தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் படத்தின் முதல் பாடல் வரும் 30ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.